எல்லாமே இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக பிரதர் கிறிஸ்டோபர் ஜெபிக்கும்படி தயவாய் கேட்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தின் முதலாவது ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு நடத்துவதாக. பாடுகிற ஒவ்வொரு பாடல் மூலியமாக உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்மை ஆராதித்து போற்றப்படுகிற வேளைகளில் பிதாவின் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில ஆண்டவருடைய ஆளுகையை கர்த்தர் நீங்க வெளிப்படுத்துங்க. ஆண்டவர், அது மாத்திரம் இல்லாம ஆண்டவர் தேவ செய்தியோடு கூட தேவதாசனை மறைத்து என்ன வார்த்தைகளோடு கூட பேச நீங்க சுத்தமா இருக்கிறீங்களோ வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே, இன்னுமாய் தாமதமாய் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் சீக்கிரமாய் வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆரம்பம் முதல் முடிவு தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருடத்தின் முதலாம் ஓய்வு நாளிலே வந்திருக்கிற நாம் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த நல்ல பாதைகள் இணைத்து ஆண்டவரை துதிக்க போகிறோமே. எத்தனை கிருபையாய் நம்மை நடத்தி இருக்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தினார். இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்கு, இந்த வருடத்துக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எண்ணிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறவர், சகலத்தையும் பாதுகாத்து கொண்டு நம்மை கிருபையாய் நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நமக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் நல்லவரே, இயேசு வல்லவரே. நாம் சேர்ந்து பாடி தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? தேவன் நல்லவரே, இயேசு வல்லவரே. தேவன் நல்லவரே, இயேசு வல்லவரே. ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யாத இயேசு நல்லவரே. ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யாத இயேசு வல்லவரே. ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை. ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை. ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இம்மட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் காக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இம்மட்டும் நடத்தின யெகோவா ஈராயிருந்து நம்மை பாதுகாத்து வந்தவர் இனியும் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நினைத்து பாடுவோமா? அவர் ஜீவன் தந்ததாலே நான் உயிர் வாழ்கின்றேனே. அவர் எந்தன் கூட வருவார், அதனால் பயமில்லையே. அவர் ஜீவன் தந்ததாலே பாடுவோம், நான் உயிர் வாழ்கின்றேனே. அவர் எந்தன் கூட வருவார், அதனால் பயமில்லையே. ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை. ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை. ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. தேவன் நல்லவரே, இயேசு வல்லவரே. சொல்லுவோம், தேவன் நல்லவரே, இயேசு வல்லவரே. ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யாத இயேசு நல்லவரே. ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யாத இயேசு வல்லவரே. ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை.
கரங்களை தட்டி தெய்வத்துக்கு நன்றி செலுத்துவோம். இரவெல்லாம் பாதுகாத்தார், எந்த தீமையும் அணுகாமலே. பகலெல்லாம் கூட வருவார் தேவன் நம்மோடு. அவர் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் நம்மோடு இருந்து நடத்தி வந்த பாதைகள், நடத்தி கொண்டிருக்கிற பாதைகள், இனியும் நம்மை நடத்த போகிற அந்த கிருபைகளை ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? இரவெல்லாம் பாதுகாத்தார், எந்த தீமையும் அணுகாமலே. பகலெல்லாம் கூட வருவார் தேவன் நம்மோடு. இரவெல்லாம் பாதுகாத்தார், எந்த தீமையும் அணுகாமலே. பகலெல்லாம் கூட வருவார் தேவன் நம்மோடு. ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை, ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை, ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை. சொல்லுவோமா? ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. நல்ல கரங்களை தட்டி தேவன் நடத்தி வந்த நல்ல கிருபைகள் நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நித்தம் நித்தம் நம்மை கிருபையாய் நடத்தின அந்த தெய்வத்தை உயர்த்துவோமா? சரவணா. இருளெல்லாம் போக்கிடவே உன்னில் ஒளியாய் வந்தாரே. சத்துருவை மேற்கொள்ளவே வல்லமை தந்தாரே. சொல்லுவோம். இருளெல்லாம் போக்கிவிடவே உன்னில் ஒளியாய் வந்தாரே. சத்துருவை மேற்கொள்ளவே வல்லமை தந்தாரே. ஒன்று சேர்ந்து ஆமென், ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை, ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை, ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. தேவன் நல்லவரே, தேவன் நல்லவரே, ஆமென். இயேசு வல்லவர், ஆமென். ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுமே நல்லவராய் இருக்கிறார். நம்மை நடத்துகிறவர், நம்மை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். நல்லா உணர்ந்து சொல்லுவோமா? ஒருவருக்கும் ஆமென் ஒரு தீமையும் செய்யாத இயேசு நல்லவர். ஆமென். ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யாத இயேசு வல்லவரே. ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை, ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை, ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை, ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. ஹல்லேலூயா, ஆமென். நாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் அதில் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். இன்னும் ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிங் ஹல்லேலூயா, டி மைனர். ஜனங்களே பாடுங்கள் துதி அல்லேலூயா. நாம் யாவரும் சேர்ந்து உற்சாகமா தெய்வத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நித்தம் நம்மை நடத்தி வந்த நல்ல கிருபைகள் நினைத்து அவரை பாடி உயர்த்துவோமா? ஜனங்களே பாடுங்கள் துதி அல்லேலூயா. அவர் முகத்தை தேடுங்கள் துதி அல்லேலூயா. ஜாதியும் போற்றுங்கள் துதி அல்லேலூயா.
எப்போதும் உயர்த்துங்கள் துதி அல்லேலூயா. ஜனங்களே பாடுங்கள், ஜனங்களே பாடுங்கள் துதி அல்லேலூயா. அவர் முகத்தை தேடுங்கள் துதி அல்லேலூயா. எல்லா ஜாதியும் போற்றுங்கள் துதி அல்லேலூயா. எப்போதும் உயர்த்துங்கள் துதி அல்லேலூயா. நம் கர்த்தர் என்றும் நீதியின் ராஜா துதி அல்லேலூயா. வலக்கரத்தினால் வீற்றிருப்பவர் துதி அல்லேலூயா. வலக்கரத்தினால் நம்மை மீட்டவர் துதி அல்லேலூயா. தம் நேசத்தால் நம்மை நிரப்பினார் துதி அல்லேலூயா. நம் கர்த்தர் என்றும் நீதியின் ராஜா. சொல்லுவோம் நல்ல உரக்க சத்தமாய். உயர் ஆசனத்தில் வீற்றிருப்பவர் துதி அல்லேலூயா. வலக்கரத்தினால் நம்மை மீட்டவர். ஆமென். தம் நேசத்தால் நம்மை நிரப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுமா சேர்ந்து அல்லேலூயா என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாகமாய் கிருபைகள் பெருகிட துதி அல்லேலூயா. அவருடைய வல்லமை நிரப்பிட துதி அல்லேலூயா. அற்புதம் நடந்திட அவருடைய ரட்சிப்பு நமக்குள் இருந்து வெளிப்படுவதற்கு ஆண்டவரை பார்த்து துதித்து மகிமைப்படுத்துவோமா? கிருபைகள் பெருகிட நல்ல கரங்களை தட்டி துதி அல்லேலூயா. வல்லமை வெளிப்பட துதி அல்லேலூயா. அற்புதம் நடந்திட, அற்புதம் நடந்திட எஸ் துதி அல்லேலூயா. அவர் ரட்சிப்பு வெளிப்பட துதி அல்லேலூயா. கிருபைகள் பெருகிட மறுபடியும் கிருபைகள். யார் வந்து ஆண்டவருடைய ஆலயத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரை துதிக்கிறார்களோ, அல்லேலூயா என்று சொல்கிறார்களோ, அவர்களுக்குள் கிருபைகள் பெருகும். தேவ வல்லமையினால் நிரப்பப்படுகிற அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்வார்கள். இந்த காலை வேளையில் அப்பா அற்புதம் நடக்கட்டும், ரட்சிப்பு வெளிப்படட்டும் ஐயா. அம்மே ரட்சிப்பு வெளிப்பட துதி அல்லேலூயா. நம் கர்த்தர் என்றும் நீதியின் ராஜா துதி அல்லேலூயா. உயர் ஆசனத்தில் வீற்றிருப்பவர் துதி அல்லேலூயா. வலக்கரத்தினால் நம்மை மீட்டவர் துதி அல்லேலூயா. அவருடைய நேசத்தினால் தம் நேசத்தால் என்னை நிரப்பினார் துதி அல்லேலூயா. நம் கர்த்தர் என்றும் நீதியின் ராஜா துதி அல்லேலூயா. உயர் ஆசனத்தில் வீற்றிருப்பவர் துதி அல்லேலூயா. அவர் யார் என்று சொல்லி உயர்த்துவோம். வலக்கரத்தினால் நம்மை நீட்டவர் துதி அல்லேலூயா. தம் நேசத்தால் நம்மை நிரப்பினார் துதி அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கடந்த வருடம் முழுவதும் பாதுகாத்த தெய்வம் இதோ புதிய ஆண்டை காண செய்து இந்த முதலாம் திருவிருந்து ஆராதனைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே, நான் என்று சொல்வதற்கு எங்களிடத்தில் ஒன்றும் இல்லப்பா. எல்லாம் உங்க கிருபை தான் என்னையும் என் குடும்பத்தையும் எங்க சபையையும் எங்க தேசத்தையும் வழி நடத்தினது. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? எங்க திறமையினால் அல்ல, எங்களுடைய தாளந்தினால் அல்ல, எங்களுடைய அழகினால் அல்லப்பா. எல்லாம் என் தெய்வம் நடத்தி வந்த சுத்த கிருபை. அதை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தேவனை உயர்த்துவோம், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே, every voice in this place sing hallelujah, praise our God, seek his face, sing hallelujah. Every tribe, every tongue sing hallelujah. Everything, everyone sing hallelujah. Say it once again. Every voice in this place sing hallelujah. Praise our God, seek his face, sing hallelujah. Every tribe, every tongue sing hallelujah. Everything, everyone sing hallelujah. For the Lord our God is a righteous King, sing hallelujah. For the Lord our God is enthroned on high, sing hallelujah. He has rescued us with a strong right hand, sing hallelujah. He has filled our lives with his faithful love, sing hallelujah. Again. For the Lord our God is a righteous King, sing hallelujah. For the Lord our God is enthroned on high, Sing hallelujah. he has rescued us with a strong right hand. Sing hallelujah. He has filled our lives with his faithful love. Sing hallelujah. இப்பொழுது கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya சொல்லுமா ஆண்டவரை பார்த்து ஹalleluya ஹalleluya நல்ல உற்சாகமாய் பெரியவர் சிறியவர் முதற்கொண்டு எல்லோரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, தெய்வத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிரசாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த காலை வேளையில் நம் மத்தியில் இருக்கிறபடியினால் ஆண்டவரை உயர்த்துவோமா? எங்கன் கோல் rich and poor sing hallelujah, high and low exalt the Lord, sing hallelujah. எங்கன் கோல் rich and poor sing hallelujah, high and low exalt the Lord, sing hallelujah. Say once again. எங்கன் கோல் rich and poor sing hallelujah, high and low exalt the Lord, sing hallelujah. Gold, rich and poor sing hallelujah, high and low exalt the Lord, sing hallelujah. For the Lord our God is a righteous King, Sing hallelujah. for the Lord our God is enthroned on high. Sing hallelujah. He has rescued us with a strong right hand. Sing hallelujah.
மனதோடு ஆண்டவரை பார்த்து, அப்பா அல்லேலூயா என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. காரணம் அல்லேலூயா என்று சொல்லி என் தேவன் எல்லா நாமங்களுக்கும் மேலானவர் என்று சொல்லி முழு மனதோடு உம்மை துதிக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீண்டுமாய் சொல்லுவாண்டவரை பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம் ஆண்டவர் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடையவர். யெகோவா ஈராய், யெகோவா ஷம்மாவாய், யெகோவா சிட்கேனுவாய் நம்மை நடத்துகிற தெய்வம். ஆமென். அவரே உயர்ந்தவரும் சிறந்தவருமாயிருக்கிறார். நம்மை நடத்துவதற்கு அவரை போல இந்த உலகத்துல யாரும் இல்லை. அப்படிதான் நம்மை நடத்தி வந்தார். யோசித்து பாருங்க, நம்மோடு இருந்த சிலர் நம்ம மத்தியில் இல்லை, கடந்த ஆண்டு இருந்தவர்கள். ஆனாலும் கர்த்தரை நம்மை வைத்திருக்கிறார். அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? ஆண்டவர் நம் மூலமாக செய்ய வேண்டிய திட்டங்கள் சித்தங்கள் உண்டு. அது இன்னும் நம்ம நிறைவேற்றலை. அதை நிறைவேற்றிட்டோன்னா ஆண்டு நம்மளை எடுத்துக்கொள்வார். அதுக்காக ஆண்டவரே 100 வயசு வரைக்கும் நிறைவேற்றாமல் இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது இல்லை. ஆண்டவர் கிருபையும் கொடுப்பார் இல்லை. ஸோ அவர் அக்கறைக்கு மாத்திரமல்ல, இக்கரையிலும் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமே. நான் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சேனா, நான் ஆண்டவரை ஆராதிச்சேனா, ஆண்டவரை மாத்திரம் நான் தொழுது கொண்டனா, ஏதோ பரலோகம் மாத்திரம் கிடையாது, பூமியிலே அந்த பரலோகத்தை காண செய்வார், நன்மைகளை காண செய்வார், நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார். எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மை பலப்படுத்த என் கிறிஸ்துவை போல ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடுவோமா? இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. ஒரு பழைய பாடல் நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. கோர பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவோ. இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. கோர பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவோ. பாவியா என்னை நினைக்க மன்னான எம்மாத்திரமையா. சொல்ல முடியுமா ஆண்டவரை பார்த்து? பாவியா என்னை நினைக்க மன்னான எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிமையா என்னை மாற்றின அன்பை துதி. எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ கர்த்தருக்கு விரோதமாய் நடந்து கொண்ட காரியங்கள் அப்பா. ஆனாலும் என் தேவன் உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுனீங்களா அப்பா. தேவதூதரிலும் தேவதூதரிலும் மகிமையா நான் என்று சொல்வதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆனால் உங்க கிருபை. தூதரிலும் மகிமையா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. எந்தன் பாவங்கள்
பார சுமை போல் தாங்கக்கூடாத மாபாரம், எவ்வளவு அக்கிரமங்கள், எவ்வளவு மீறுதல்கள், எவ்வளவு பாவங்கள், தேவன் அருவருக்கிற வெறுக்கிற காரியங்கள். ஆனாலும் ஆண்டவரே எங்களை நிற்க செய்தீங்க ஆண்டவரே. ஆனாலும் எங்களுடைய கரங்களை பிடித்தீங்க, எங்களை தூக்கி எடுத்தீங்க. அன்னைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இதற்கெல்லாம் நாங்க பாத்திரர் இல்ல, ஆனாலும் எங்களை பாத்திரவானாய் மாற்றி நம்முடைய அன்பை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுங்கள். பாடுவோமா? எந்தன் பாவங்கள் பார சுமை போல் தாங்க கூடாத மாபாரமே, மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா, ஜீவ வார்த்தையால் தேற்றுகிறீர். மீண்டுமாய் எந்தன் பாவங்கள் பார சுமை போல் தாங்க கூடாத மாபாரமே, மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா, ஜீவ வார்த்தையால் தேற்றுகிறீர். சொல்லுவோம். மாபாவியா என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. உணர்ந்து சொல்லுவோம். மாபாவியா என்னை நினைக்க இயேசுவே மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிமனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரி உணர்ந்து சொல்லுவோமா? எவ்வளவு கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ முறை ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறோம், தேவனுக்கு பிரியமா இல்லாத காரியங்களை செய்திருக்கிறோம். ஆனாலும் கிறிஸ்து நம்மை தூக்கி எடுத்தாரே, நம்மை நடத்தினாரே, நம் பாவங்களை கழுவினாரே, கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை கொடுத்து அப்படி அன்பை வெளிப்படுத்தினாரே. தேவ பிள்ளை அதை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மீண்டுமா? தேவதூதரிலும் எவ்வளவு பெரிய உயர்வை எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. அன்பை துதிப்பே. என் மேல் பாராட்டின உமது அன்பு, அதற்கீடாய் நான் என்ன செய்திடுவேன் ஆண்டவரே? எங்களை மட்டும் நரக ஆக்கினிலிருந்து எங்களை தப்புவித்தீங்களே. எத்தனை பேர் உணர்ந்து சொல்றோம்? இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தர் எவ்வளவு நன்மை நமக்கு செய்திருக்கிறார், எத்தனை அன்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனை தாண்டவரை மகிமைப்படுத்துவோமா? என் மேல் பாராட்டின உமதன்பு கீழா என்ன நான் செய்திடுவே. நரகாக்கினின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். சொல்லுவோம். என் மேல் பாராட்டின உமதன்பு கீழா என்ன நான் செய்திடுவே. நரகாக்கினின் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவே. மாபாவியா என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. இயேசுவே எவ்வளவு மேன்மாப்பா, எத்தனை மகத்துவம். மன்னான எங்களை நினைவு கூர்ந்தீங்களப்பா, மன்னான எங்களை நினைவு கூர்ந்தீங்களே. என்னை மாற்றின அன்பை துதிப்பே. உணர்ந்து சொல்லுவோம். தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். இவ்வளவு மேன்மை எதற்கு ஐயா? இவ்வளவு கிருபைகளை எதற்காக ஐயா? உம்முடைய சாயலாய் எங்களை படைத்தது நிமித்தமாய், உம்முடைய சாயலாய் நாங்கள் வாழ்வது நிமித்தமாய்
எங்க வாழ்க்கையில இவைகளை நீர் கொடுத்து இருக்கிறீர். சொல்ல முடியுமா? ஏசப்பாவை பார்த்து, அப்பா எத்தனை மேன்மை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, அதற்கு நன்றி செலுத்தும்படியாக நாங்கள் யார் என்பதை உணர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லி உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே, எனக்காக நீர் யாவும் முடித்தீர், உமக்காக நான் என்ன செய்வேன், எந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் சிலுவை சுமந்து வருவேன். எத்தனை பேர் அர்ப்பணிப்போடு காக நீ யாவும் முடித்தீர், உமக்காக நான் என்ன செய்வேன், எந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் சிலுவை சுமந்து வருவேன். மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா, மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா, என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். முடிந்தால் கரங்களை தட்டுவோமா? தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். ஹல்லேலூயா. போன வாரம் நியூ இயர் சர்வீஸ்ல நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், சர்ச்சில் பாஸ்டர்ஸ் விசுவாசிகளை ஏன் துதிக்க சொல்கிறாங்க, ஏன் கைகளை தட்ட சொல்கிறாங்க, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இல்லை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது என்ன வரும்? நமக்கு தைரியம் உண்டாகும். ஆமென். இந்த 2024ஆம் ஆண்டு நாம் வாழப்போகிற வாழ்க்கையில் நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை எதிர்த்து நிற்பதற்கு, போராடுவதற்கு தைரியம் எப்போ தெரியுமா உருவாகும்? ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்தும் போது தான். பவுல் அதை தான் செய்தார், தாவீது அதை தான் செய்தார். தன்னுடைய வாழ்நாளில் தான் சோர்ந்து போன பொழுது தன் சோர்வுகளை, தன் குறைவுகளை பெரிதுபடுத்தாமல், ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொன்னபடினால தான் அவர்களால் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையாய் செய்து முடிக்க முடிந்தது. ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறாராம். எஃப் மைனர். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவன் நமக்கு முன்பதாக அநேக காரியங்களை இந்த ஆண்டில் வைத்திருக்கிறார். அநேக காரியங்களை செய்வதற்கான பொறுப்பை நம்மிடம் கொடுத்திருக்கிறார். அவைகளை செய்து முடிக்க ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு பலன் தரணும்பா. இதுவரை எபினேசராய் இருந்தீர், இப்பொழுதும் இருக்கிறீர், இனியும் நீர் இருக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறீர். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இறுக்கமாக அல்ல, சோர்ந்த முகத்தோடு அல்ல, தூக்க முகத்தோடு அல்ல, உற்சாகத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் இயேசுவே உமக்கு நன்றி. சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். ஏசப்பா, கடந்த ஆண்டு எங்களை உயிரோடு வைத்தீங்களே, எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஜீவனோடு வைத்தீங்களப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலே புது பலத்தினால் எங்களை இடைக்கட்டி இருக்கிறீர், எங்களை தைரியப்படுத்தி இருக்கிறீர், எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறீர். ராபா பாபா பா ஷகமனந்த ராபா. நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் தெய்வத்தை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு நன்றி, கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி, பெரியவரே உமக்கு நன்றி, சிறந்தவரே ஆராதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், யாக்கோபின் தேவன் பரிசுத்தர், உன்னதமானவர் பரிசுத்தர், உயர்ந்தவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பெரியவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா.
எங்களை இம்மட்டும் நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்க பலவீனத்தில் உம்முடைய பலனை பூரணமாய் விளங்க பண்ணுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் சோர்ந்த பொழுதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சத்துவத்தை எங்களுக்கு அருளி செய்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலன் இல்லாதவனுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஓ காண்டாமிருகத்தின் பலத்தை எங்களுக்கு தருகிறவர், மான் கால்களை போல ஓடக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு பலத்தையும் தருகிறவர், ஓ எங்களை உந்தி தள்ளுகிறவர், எங்களை உற்சாகம் மூட்டுகிறவர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிற ஜனம் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. துதிக்கிற ஜனம், ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனம் ஒருபொழுதும் கலங்கி நிற்பதில்லை. தேவனை துதிக்கிற ஜனம் ஒருபொழுதும் பயந்து நிற்பதில்லை. காரணம், அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர், நீர் மாறாதவர். ஹல்லேலூயா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த வரங்களை வெளிப்படுத்த ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ரீபாபாமா நியாமா ஷகமனாந்தராபா. ஓ என் ஜனம் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்களப்பா. நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னீங்களே. நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீங்களே. என் ஜனம் பரிசுத்தம் உள்ளது என்று சொன்னீங்களே. திரியேக தெய்வத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், திரியேக தெய்வத்தை நாங்கள் வணங்குகிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை நித்தம் நித்தம் நடத்தி வருகிற உம்முடைய அன்பை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய அன்பு ஆச்சரியமானது, உம்முடைய அன்பு அதிசயமானது. இந்த உலகத்துல ஒருவராலும் கொடுக்க முடியாத தேவ அன்பு ஆண்டவரே எங்கள் மீது ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினால் ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 உம்மை முழு உள்ளத்தோடு. சத்தம் உயரட்டும், நல்ல உரக்க சத்தமாய். முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. எபினேசரே இருவரையில் என் வாழ்க்கையில இந்த நிமிடம் வரையிலும், இந்த நிமிடம் வரையிலும் என்னை நடத்தினீங்களப்பா. எப்பொழுது உம்மை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேனோ அது முதல் இந்த நிமிடம் வரையிலும் தீமை என்னை அணுகாமல் என்னை பாதுகாத்தீங்களா ஆண்டவரே. என் தேவைகள் மத்தியில் உம்மை நோக்கி பார்த்த பொழுது என் தேவன் எங்களுக்கு உதவி செய்தீங்களப்பா. உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ராஜா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இம்மட்டும் நடத்தின எபினேசர் எல்ரோயாய் நம்மோடு இருந்து நம்மை நடத்தின அந்த அன்பின் கிருபைகளை நினைத்து நல்ல கரங்களை தட்டி உரக்க சத்தமாய் ராபா பாபா ஷகமனந்தரலரலரபா. ஓ எபினேசரே எபினேசரே, இதுவரையில்
உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோ Thank you Jesus. Thank you Lord. முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆமென் ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென் ஆமென் ஆமென். ராபாஷே லகனியாந்த ராபோ. ஆராதனை எல்ரோயி எல்ரோயி எல்ரோய். இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் உண்டு, என்னை மாத்திரம் உடைய கண்கள் கண்டதையா. எல்ரோய். ஓ நான் விசேஷமானவன், நான் விசேஷித்தவள். எஸ் இந்த ரட்சிப்பு விசேஷமானவர்களுக்கு. ராக்கா லியாந்தா ராபா. இயேசுவே உம் சாயலில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் என் தேவனுடைய ரட்சிப்பை தருகிறவர். ஆனாலும் இவ்வளவு சீக்கிரமா இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு எனக்கு தகுதிப்படுத்தினீங்களப்பா. உடைய அன்பை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனை ராபாபா ஷாகாமானா தராலா ராபா. இயேசுவே உம்மை தேடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. எங்கள் சமீபமாய் இருக்கிறீர். ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவா ரபா ஏகோவா ரபா. சுகம் தந்தி கர்த்தர் கொடுத்த ஓ சுகத்திற்காக நன்றி. ராபா பாபா பாபா. ஓ டாக்டர்ஸ் எல்லாம் டிஃபிகல்ட் என்று சொன்னாங்களப்பா, கஷ்டம் என்று சொன்னாங்களே. ஆனாலும் என் தேவன் எனக்கு சுகத்தை கொடுத்தீரே, என்னை நடக்க வைத்தீரே, என்னை ஓட வைத்தீரே, என்னை பாட வைத்தீரே, என்னை துதிக்க வைத்தீரே. ரிகா லியாந்தா ரபா ரபா பாபா பாபா பாபா. ஒரிகபா ஷகமனந்தா ரபா. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லை ஐயா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கு. எத்தனை பேர் தாகத்தோடு இந்த காலை வேளையில வந்து ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினாலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலும் எங்களை நிரம்புங்க என்று சொல்கிறீங்க. ஆமென் ஆமென் ஆமென். தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். நீங்க தான் என் ஆசை சொல்ல முடியுமா? ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் இயேசுவே. என் ஆசை நீங்க தான்ப்பா, என் வாஞ்சை நீங்க தான்ப்பா. மீண்டுமாய் ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீதானே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை உயர்த்தி அவர் எனக்கு யாராய் இருந்தார்? அன்புள்ளவராய் இருந்தார். அவருடைய நேசம் என்னை நிரப்பினது. அவருடைய அன்பு, அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாய் மாற்றி இருக்கிறது. ஏதோ ஆராதனைக்கு வந்தோம், 2 பாடலை பாடினோம் போனோம் என்று இல்லை. அதெல்லாம் ஆராதனை. உள்ளே வரும் பொழுதே ஆவியினால் நிரப்பப்படுகிற அந்த அனுபவம், என் பாவத்தை உணர்ந்து கொள்கிற அந்த அனுபவம், என்னை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துகிற அந்த அனுபவம், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் என் மேல் ஊற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து கொள்கிற அந்த அனுபவம், தேவ ஆவியின் மகத்துவங்களை, தரிசனங்களை காண்கிற அந்த அனுபவம், என் வாழ்வின் நோக்கங்களை புரிந்து கொள்கிற அந்த அனுபவம்,
கர்த்தர் எதற்காக இந்த பூமியிலே என்னை வைத்தார் என்று அறிந்து கொள்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக வேதம் அழகாய் சொல்கிறது, கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறாராம். அவர் சமீபமாய் இருக்கிறார். மகனே, மகளே, என் திட்டம் இதுதான், என் சித்தம் இதுதான் என்று தெல்ல தெளிவாய் என்னோடு பேசி நேர்வழியாய் என்னை நடத்த என் கிறிஸ்துவை போல ஒருவரும் இல்லை. அதை உணர்ந்து கொள்கிற இடம்தான் தேவாலயம். தேவ பிள்ளையே, உன்னை மறந்து ஆண்டவருடைய சமூகத்துல உன் கவலைகளை மறந்து உன் சிந்தையை தூக்கி எறிந்துவிட்டு தேவனுடைய சித்தத்தை உன் சிந்தையில ஏற்றிக்கொள்கிற இடம்தான் தேவாலயம். என்னிலே நிலைத்திருங்கள் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரு. ஆண்டவரே, உண்மை நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்கிற இடம்தான் தேவாலயம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, அந்த நன்மையும் இன்பத்தையும் அனுபவிக்கிற இடம்தான் தேவ சமூகம். கண்களை மூடி உங்களை நீங்களே அர்ப்பணிங்க. கடந்த நாட்கள்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத செய்த காரியங்கள் என்னென்று எங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். மனுஷனோ பாஸ்டரோ முகத்தை பார்க்கிறார், நீங்க இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்கப்பா. நான் உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் எந்த இடத்திற்கு போனாலும் என் தேவன் நீர் எங்களை காண்கிறவராய் இருக்கிறீர். ஏன்னா நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீங்கப்பா, நீர் எங்களுக்குள் இருக்கிறீர். என்னை ரட்சித்தவர் எனக்குள் இருக்கிறார். உணர்ந்து கொள்கிற இடம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவரே, ஒரு விசை கூட என் இருதயத்தை சோதித்து அறிய என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை நானே ஆராய்ந்து பார்க்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் குறைவுகள் மத்தியில நிறைவாய் இருந்ததை நினைக்கும் பொழுது கண்களில் கண்ணீர் வருகிறது. என் வியாதி ரொம்ப கஷ்டம், பலவீனம், ஆனாலும் இரத்தத்தினால் தழும்புகளால் சுகம் பெற்ற பொழுது எத்தனை சந்தோஷம் ஆண்டவரே. சமாதானமற்று இருந்தோம், தோற்று போன நிலையில் இருந்தோம், என் தேவன் ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்தீங்களப்பா. வாங்கி கொண்டிருக்கிற இடத்துல இருந்தோம், இப்பொழுது கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றினீங்களே. இதெல்லாம் பார்க்கும் பொழுது கண்களில் தண்ணீர் வரும். ஆனந்தமாய் தெய்வத்தை ஆராதிப்போம். அவருடைய நாமத்தை சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். அவருடைய நாமம் வல்லமையுள்ளது என்பதை என் பாடல்கள் மூலமாக ஆண்டவருக்கு நான் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. யெகோவா இரே, நீர் என் தேவனா. நம்ம இருதயத்துல கைகளை வைத்து, இருதயத்தின் மேல கைகளை வைத்து சொல்ல போகிறோம். அவர் யார் என்பதை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். யெகோவா இரே, நீர் என் தேவனா. யெகோவா இரே, நீர் என் தேவனா. இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஓ ஆராதனை, 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 ஆராதனை. இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். நம்பிக்கையா சொல்ல முடியுமா? இனி என்னுள்ளில். ஒருவேளை ஆராதனை தொடக்கத்துல கலக்கத்தோடு வந்திருக்கலாம்,
ஆனால் இந்த ஆராதனை நேரத்தில் நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்ற நம்பிக்கை வருகிறது ஐயா. மீண்டுமா இனி என்னுள்ளே கலக்கமில்லை. ஆமென். புது நம்பிக்கையோடு எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ராஃபா நீர் என் தேவனாம். சொல்லுவோம். யெகோவா ராஃபா நீர் என் தேவனாம். என் நோய்களை சுமந்து கொண்டீர். நீர் என் நோய்களை சுமந்து கொண்டீர். ஆராதனை ஆராதனை. முடிந்தால் கரங்களை அசைத்து என் தெய்வத்திற்கு மகிமை, தேவனுக்கு ஆராதனை. என் நோய்களை சுமந்து கொண்டீர். நீரெந்தன் மருத்துவரே, நீரெந்தன் மருத்துவரே. என் நோய்களை சுமந்து கொண்டீர். இயேசுவே நீரெந்தன் மருத்துவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமென். உரக்க சத்தமா ராஷே காலயாந்தரபு. இயேசுவே உமக்கே கணம், உமக்கே மகிமை, உமக்கே நன்றி. ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை. இயேசுவே ஆராதனை. நல்மைப்பரே, எங்கள் மீட்பரே, ஆராதனை ஆராதனை. சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. உம்மோடு நானும் என்னோடு அவரும் வாழ்வதே என் ஆனந்தம். சொல்லுவோம். உம்மோடு நானும் என்னோடு அவரும் வாழ்வதே என் ஆனந்தம். இயேசுவோடு, இயேசுவோடு நானும் என்னோடு அவரும் வாழ்வதே என் ஆனந்தம். இயேசுவோடு, இயேசுவோடு நானும் என்னோடு அவரும் வாழ்வதே என் ஆனந்தம். நீரே தூயரே, நீரே தூயரே, நீரே தூயரே, நீரே நீரே தூயரே, நீரே தூயரே, நீரே தூயரே, நீரே. எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, மீதான நேரத்தினை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். நாம் யாரும் அமர்ந்து கொள்வோம். சபையின் அறிவிப்புகளை நான் வாசிக்கிறேன். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலைதோறும் 8 முதல் 10 மணி வரையிலும், மாலை 6 முதல் 7:15 மணி வரையிலும்
நமக்கு சபையிலே ஆராதனை நடைபெறுகிறது. ஆகவே இந்த ஆராதனையிலே நீங்கள் யாவரும் பங்கு பெறும்படி உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். சிறுவர் மற்றும் வாலிபர் ஆராதனை காலை 10 மணி முதல் 10:30 மணி வரையிலும் நம்முடைய சபையில் நடைபெறுகிறது. ஆகவே இதிலே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைத்து கர்த்தருக்கு நேராய் அவர்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவருக்கு அவர்களுக்கு உதவி செய்யும்படி தயவாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் 11:30 மணி வரையிலும் சபையிலே நடைபெறுகிறது. ஆகவே விசுவாசிகளாகிய நாம் அதிலே பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண்கிற யாராவது இருப்பீர்கள் என்றால் தயவாக எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். இன்றைக்கு அல்லது இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண்கிற யாராவது இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு அல்லது இந்த வாரத்திலே திருமண நாளை காண்பவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் தயவாக எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க, இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சுக்கு இருக்கிறீங்களா? இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். ஓகே, தொடர்ந்து ஒரு பாடலை பாடும் பொழுது நம்முடைய காணிக்கையை ஆண்டவருக்கு என்று படைப்போம். காணிக்கைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வருடத்தின் முதலிலே நாங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கையை என் தேவனீர் ஆசீர்வதித்து அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு கொடுப்பது நிமித்தமாய் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட உம்முடைய ராஜ்யத்திற்கு ஏதுவாய் ஆண்டவரே எங்களை நாங்கள் விதைக்கும் பொழுது என் தேவன் அதிலே மகிமைப்படுகிறவர். அதற்கு மேலா எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து எங்களை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து நீர் பயன்படுத்த நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீராப்பா. இந்த நாட்களிலும் இந்த காணிக்கை ஆசீர்வதிங்க, பெருக செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்ததிலிருந்து ஆண்டவரே உமக்காக கொடுக்கிற இந்த காணிக்கை என் தேவன் அங்கீகரித்துக் கொள்வீராக. மேன்மைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்து இருக்கவங்கள பார்த்து இயேசு நல்லவர் சொல்லுங்களேன். நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றீங்க. எஸ், அவர் நல்லவரா? நல்லவர், ஆமென். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், ஆமென். அவர் நிச்சயம் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என் இயேசு. ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை தேவன் நமக்கு தந்தருள்வாராக, அவர் நம்மோடு பேசுவாராக. இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நம் மத்தியில பாஸ்டர்மா முன்பதாக வந்து
ஆண்டுடைய வார்த்தையை, இந்த வருடத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையின் வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். நாம் சேர்ந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரேஸ் லார்ட். எல்லாருக்கும் நம் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம சொல்லலாமா? யோவான் 15:4 சொல்லுங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அடுத்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்போ பாருங்க, இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னில் நிலைத்திருங்கள். அப்போது இந்த ஆண்டில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்துகிற காரியம் என்னன்னா, என்னில் நிலைத்திருங்க, தேவனுக்குள் நாம் நிலைத்திருக்க. இதை பார்க்கும்போது என்னில் நிலைத்திருங்கள், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நிபந்தனை கொடுக்குறார், ஒரு கண்டிஷன். வேதத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆனால் அதுக்கு முன்னாடி தேவன் சில நிபந்தனைகளே நமக்கு கொடுக்குறார், சில கண்டிஷனு. ஆபிரகாமுக்கு என்ன நிபந்தனை கொடுத்தாரு? உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் விட்டு நீ என்ன பண்ண போ, அப்போ உன்னை என்ன பண்ணுவேன், நான் பெரிய ஜாதியாக்குவேன். ஒரு நிபந்தனை ஆண்டவர் கொடுக்குறார். நம்ம உபாகமில் பார்க்கும்போது தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கை கொள்ளும் போது நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. ஆனால் எப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்வோம், நம்ம எப்போ தேவனுடைய கட்டளைகளை நம்ம என்ன பண்ணுறோம், நிறைவேற்றுகிறோம், கை கொள்ளுகிறோம். எல்லா சில வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, என்னை நோக்கி கூப்பிடு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அவரை நோக்கி கூப்பிடணும். அப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ என்ன பண்ணு, எட்டாவதும் அறியாதமான ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போது இந்த ஆண்டில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, என்னில் நிலைத்திருங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. அப்போது தேவன் நம்மக்கிட்ட கொடுக்குற நிபந்தனை, தேவனுக்குள் நிலைத்திருக்க, தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க, தேவனோடு நம்ம என்ன பண்ணோம், அந்த அந்த உறவில் நம்ம தங்கி இருக்க, தரித்திருக்க, நிலைத்திருக்க, தொடர்ந்தேர்ச்சியாய் தேவனுக்குள் நம்ம நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டில் நிபந்தனையை கொடுக்குறார். அப்போது நிலைத்திருக்கும் போது தான் மிகுந்த கனிகளை கொடுப்போமா. ஏன் அவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்? மிகுந்த கனின்னா நம்ம லைஃப் ஆசீர்வாதமாக இருக்கும், நம்ம ஃப்ரூட்ஃபுல்லாக இருப்போம், நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்ம பிளஸ்ஸிங்காக இருப்போம், நம்ம வீட்டுக்கு பிளஸ்ஸிங்காக இருப்போம், நம்ம சமுதாயத்துக்கு பிளஸ்ஸிங்காக இருப்போம். நம்ம அந்த ஃப்ரூட்ஃபுல், அந்த கனி கொடுக்குற வாழ்க்கை எதற்கு, அந்த அந்த அதிகாரத்துலேயே நீங்கள் வாசிச்சின்னா தெரியும். யார் சொல்கிறீங்க? நம்ம மிகுந்த கனி கொடுப்பதினால் என்ன ஆகுதா? 8 யாராவது வாசிங்க. அப்போ பாருங்க, நம்ம மிகுந்த கனி கொடுக்கறதுனால என்ன, நம் தேவன் மகிமைப்படுவார். நம்ம மிகுந்த கனி கொடுக்கறதுனால நம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இந்த வசனத்திலே அழகாக இருக்குது. அப்போ இந்த ஆண்டில் தேவனுக்குள் நாம் நிலைத்திருந்து நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க போகிறோம். அந்த கனி கொடுப்பதினால் தேவன் மகிமைப்படுவார். இந்த ஆண்டில் ஆண்டவர் இன்னொரு காரியம் நினைப்பூட்டுகிறது என்னென்னா, அந்த 2வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 15:2. அப்போ பாருங்கள், ஏற்கனவே அந்த செடி கனி கொடுக்குது, அதில் அப்படி தான் போட்டிருக்கு. ஏற்கனவே கனி கொடுக்குது. கனி கொடுக்காத கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதை அறுத்து போடுறாரு. ஆனால் ஏற்கனவே கனி கொடுக்கறத அது இன்னும் கனி கொடுக்கும்படி,
அது இன்னும் கனி கொடுக்கும்படி அதை என்ன பண்ணுவாராம்? சுத்தம் பண்ணுகிறாராம். ஒரு தோட்டக்காரனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு விவசாயியை பார்த்தீங்கன்னா தெரியும். அது செடி நல்லா கனி கொடுக்குது, ஆனால் இன்னும் பலன் தரும்படி, இன்னும் கனி கொடுக்கும்படி அதை நிறைய நேரம் எதெல்லாம் வெட்ட வேண்டுமோ அதை வெட்டுவாங்க, எதெல்லாம் சுத்தம் பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. அதுக்கு இன்னும் என்ன ஆழமாக அதை வேர் விடணுமா, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கேற்றது போல் என்ன பண்ணுவாங்க, விவசாயி பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஆண்டில் நீங்கள் ஏற்கனவே கனி கொடுக்குறீங்க, ஆனால் இன்னும் கனி கொடுக்கும்படி, இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிளஸ்ஸிங்காக இருக்கும்படி, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி, இன்னும் நீங்கள் இருக்கிற இடத்துல அநேகருக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கும்படி, இன்னும் கனி கொடுக்கும்படி ஆண்டவர் உங்களை என்ன பண்ண போகிறாரு? சுத்தம் பண்ண போகிறார். நம்மளை எதெல்லாம் விடணுமோ, எதிலெல்லாம் வளரணுமோ, எதெல்லாம் வெட்டணுமோ, காய்ந்த இலைகளெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? வெட்டிடுவாங்க. எதெல்லாம் கட் பண்ணணுமோ கட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த ஆண்டில் தேவனுக்குள் நாம் நிலைத்திருக்கும்போது மிகுந்த கனி கொடுப்போம். இன்னும் அதிகமாக கனி கொடுக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் என்ன பண்ண போகிறாரு? சுத்தம் பண்ண போகிறார். இதில் இன்னொரு வார்த்தை அதிகமாக இந்த ஆண்டில் நம்ம ஞாபகம் வைத்துக்கணும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. இந்த ஆண்டு ஆரம்பத்தில் முதல் வாரத்தில் நம்ம இருக்கிறோம். இதை நம்ம மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம என்ன செய்தாலும் இந்த ஆண்டில், நம்ம வேலையாக இருக்கட்டும், நம்மளுடைய படிப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய ஊழியமாக இருக்கட்டும், என்ன காரியம், குடும்பத்தின் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த வார்த்தை அடிக்கடிக்கு நமக்கு ஞாபகம் வரணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவரை அல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. எப்பெல்லாம் நம்ம சில நேரத்தில் நம்மளா ஓடுவோம், இதை விட்டு ஆண்டவரை விட்டு ப்ரேயர் டைமை விட்டு எல்லாம் நம்மளா ஓடுவோம். ஆனால் இந்த வசனம் ஞாபகம் வரணும், அவரை விட்டு என்னால் இந்த ஆண்டில் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒரு பிளஸ்ஸிங்கையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இந்த ஆண்டில் தேவன், நம்ம ஒரே வசனம் தான் பார்ப்போம். என்னென்னா அந்த 7ஆம் வசனத்தை பார்ப்போம். அந்த 7ஆம் வசனம், நிறைய நேரம் மற்ற எல்லாமே மறந்துடுவோம். ஆண்டவர் கொடுத்த நிபந்தனையை மறந்துடுவோம், எல்லாம் மறந்துடுவோம். யாராவது உங்கள் சர்ச் வாக்குத்தத்தம் என்னென்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தையில் நிலைத்திருங்க, என் அன்பில் நிலைத்திருங்க, என் கட்டளையில் நீங்கள் நிலைத்திருங்க. அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன்? உங்களை கனி கொடுக்குறவர்களாய் மாற்றுவேன். ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப், ஒரு பிளஸ்ஸிங், நம்ம மட்டும் இல்லை பிறருக்கு பிளஸ்ஸிங்காக நம்ம மாறுவோம். தேவன் நம்மளை என்ன பண்ணப்பாரு? ஒரு பிளஸ்ஸிங்காக மாற்றுவார். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நிலைத்திருங்கள் அப்படின்னா என்ன? நிறைய நேரம் அதே சொல்கிறோம் நம்ம. நிலைத்திருங்கள் அப்படின்னா சொல்லுங்களேன். நிலைத்திருங்கள் எல்லாருக்கும் தெரியும், சொல்லாமே. நிலைத்திரு, தொடர்ந்தேர்ச்சியாய் நம்ம என்ன பண்ணோம்? அபாய்ட் இன் மீ, ஆண்டோருக்குள் அதை நிலைத்திருக்குது. எப்பவுமே அதை நிலைத்திருக்கிற அனுபவம், எப்பவுமே அதிலே தொடர்ந்தேர்ச்சியாய் நம்ம என்ன பண்ணோம்? அதை ஓடுகிற, அது இருக்கிற அனுபவம், நிலைத்திருப்பு. இப்போ பாருங்கள், அழகாக ஆண்டவர் சொல்ல, நான் தான் செடி. ஒரு செடி எப்படி ஒரு கொடி ஒரு செடியோடு நிலைத்திருந்தால் தான் அதால் என்ன பண்ண முடியும்? கனி கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு செடியை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு செடி, அந்த செடி நல்லா வேர் ஆழமாக போயிருக்கு. அந்த வேர்லேருந்து வருகிற எல்லா சத்துக்களும் எல்லாமே அந்த கொடிக்கு போகணுன்னா அந்த கொடி என்ன பண்ணணும்? அந்த செடியோடு நிலைத்திருக்கணும். அது நிலைத்திருக்க மாட்டேன், நான் தனியாக தான் இருப்பேன், கொடி நான் தனியாக தான் இருப்பேன்னா அந்த கொடியால் கனி கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ அதை நிலைத்திருக்கிற அனுபவம்னா அதில் ஒட்டி அது நிலைத்திருக்கணும். அப்போ தான் இந்த ரூட்டில் இருக்க எல்லா சத்துக்களும் எல்லாமே அந்த கொடிக்கு என்ன பண்ணும்? பாயும். அது மிகுந்த கனிகளை கொடுப்போம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நானே திராட்சை செடி, ஆண்டவர் தான் செடி, நீங்கள் நம்ம எல்லாரும் யார்? கொடிகள். நான் கொடி தனியாக இருப்பேன்,
நான் கொடி வந்து செடியோடு இணைந்து இல்லாமையே கனி கொடுப்பேனா? முடியுமா? அதுதான் ஆண்டவர் சொல்றார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரத்தில் திராட்சை செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா திராட்சை செடி பார்த்துருப்பீங்க. அது என்ன பண்ணணும்னா, அதிகமாக அந்த கொடிகள் வரும்போது அதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் வேணும். வெறும் செடி இருக்குது, கொடி இருக்குது, அது அந்த கொடி அப்படியே விட்டால் அது வருமா? அது ரொம்ப வளைஞ்சி வளைஞ்சி என்ன பண்ணும், அது ரொம்ப சப்போர்ட் தேவை. நிறைய அந்த குச்சிலாம் வச்சு கட்டைகளை வச்சு எல்லாம் கட்டி எல்லாம் விட்டால் தான் அது படரும். அப்போ நிறைய நேரம் சில மற்ற சப்போர்ட் சிஸ்டம் எனக்கு இருக்குது. அந்த செடியை நினச்சிதுன்னா, அந்த கொடியை நினச்சிதுன்னா, மற்ற சப்போர்ட்லாம் என்னை தாங்குது, மற்ற சப்போர்ட் சிஸ்டம்லாம் என்னை கட்டி வச்சுருக்காங்க, என்னை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கட்டையிலலாம் சுற்றி வச்சுருக்காங்க. அதனால நான் நிற்பேன், நான் தாங்குவேன். அதனால் செடியுடைய சப்போர்ட் எனக்கு வேணான்னு சொல்ல முடியுமா? என்னதான் சப்போர்ட் சிஸ்டம் அது கொடுத்துருந்தாலும், என்னதான் அதுக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தாலும், அந்த செடியுடைய அந்த இதோட அந்த கொடி நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் அதனால் என்ன பண்ண முடியும், கனி கொடுக்க முடியும். அப்போ இந்த ஆண்டில் நம்ம தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும், கர்த்தருக்குள் நான் நிலைத்திருந்தாதான், அவருடைய வார்த்தையில் நான் நிலைத்திருந்தாதான் என்னால் என்ன பண்ண முடியும், கனி கொடுக்க முடியும். இதை ஒரு நாளும் நாம் என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. அந்த நிலைத்திருக்கிற அனுபவம், அந்த நிலைத்திருக்கிற அனுபவம் ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. நம்ம நிறைய நேரம் நம்ம மனிதர்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, நான் செய்வேன் ஆனால் தொடர்ந்து செய்வேனா, அதில் தான் எனக்கு என்ன பண்ணுது பிரச்சனை. வருஷத்தின் ஆரம்பத்தில் 1ஆம் தேதி நம்ம டைரியெலாம் பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், நிறைய விஷயங்களை எழுதுவோம். இந்த ஆண்டில் நான் என்ன பண்ணுவேன், காலையில் அதிகாலை எழுந்து ஆண்டவரை தேடுவேன், நம்ம எழுதி வைப்போம், டைமிங்ஸோடு எழுதி வைப்போம். இந்த ஆண்டில் நான் என்ன பண்ணுவேன், என் சரீரத்துக்கு நல்லா உணவை எடுத்துப்பேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், நான் வாக்கிங் போவேன், நம்ம என்ன பண்ணுவோம், எழுதுவோம். இந்த ஆண்டில் நான் கோவப்படவே மாட்டேன் அப்படின்னு எழுதுவோம். இந்த ஆண்டில் நான் பைபிளை என்ன பண்ணுவேன், 5 முறையாவது வாசித்து முடிச்சிடுவேன். நம்ம எல்லாமே டைரி எடுத்து அந்த ஃபஸ்ட்டு இதில் நிறைய பேர் நம்ம தீர்மானங்களை எடுப்போம், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவோம். ஆனால் பிரச்சனை எங்கன்னா, எத்தனை நாள் அதை நிறைவேற்றுவோம். அந்த ஜான்வரி மாதம் அந்த மாதம் அது ஞாபகம் இருக்கும், நிறைவேற்றுவோம். காலைல எழும்புவோம், அந்த டைமிங்ஸ்க்கு ஜெபிப்போம், நம்ம வந்து கோவப்படாமல் இருப்போம். நான் தீர்மானம் எடுத்திருக்கேன், நான் இதில் டிசிஷன் எடுத்திருக்கேன், இதில் நிலைத்திருப்பேன், நம்ம இருப்போம். ஆனால் பிப்ரவரி வரும்போது கொஞ்சம் என்ன ஆகும், கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். மார்ச் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அப்புறம் ஏப்ரல் வரும்போது நான் என்ன எழுதுனேன், என் டைரி எங்கே, நிறைய நேரம் எல்லாமே போயிடும். அடுத்தது அந்த டைரியை எடுத்து நம்ம ரெசல்யூஷன் எப்போ பார்ப்போம், நம்ம டிசம்பர் 31ஆம் தேதி எடுப்போம். ஐயோ, இந்த ஆண்டில் நான் எவ்வளோ காரியங்களை என்ன பண்ணியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேனே, என்னால் என்ன பண்ண முடியல, நிறைவேற்ற முடியல. அப்போ நிலைத்திருக்காத தன்மை நமக்குள்ளே என்ன இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நிறைய காரியங்களில் ஒரு கணவன் மனைவி திருமணம் பண்ணுற அன்னைக்கு தேவ சமூகத்திலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் சொல்கிறோமா இல்லையா? ஆனால் எல்லாரும் அந்த வாக்குக்கு நிலைத்திருக்கிறார்களா? நிறைய இடத்துல இல்லை. அப்போது நம்ம ஹியூமனாக இருக்கிறோம், நிறைய நேரம் நான் செய்கிறேன், நான் பண்ணுறேன், ஆனால் அதுலேயே நான் நிலைத்திருக்கிறேனா, அந்த ஒரு மாதிரியான அன்பு, அதே அன்பில் நிலைத்திருக்கிறேனா? ஒருத்தரை நேசிக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம், அவங்களுக்காக என்ன வேணாலும் நம்ம செய்வோம், ஆனால் அதே அன்பு கடைசி வரைக்கும் இருக்கா? ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஒருத்தங்களுக்கு என்னன்னாலும் நம்ம பண்ணுறோம், ஆனால் கடைசி வரைக்கும் அதில் நிலைத்திருக்கிறோமா? அதுதான் ஒரு பெரிய கொஷின் மார்க். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னில் நிலைத்திருங்கள். அந்த நிலைத்திருங்கள்ன்ற வார்த்தை ரொம்ப ஆழமானது, அது ரொம்ப டீப்பானது, கண்டினியூஸ் ப்ராசஸ். அது இப்போ பண்ணல அப்படி இல்லை, அதுலேயே நிலைத்திருப்பேன். அப்போ பாருங்கள், இந்த ஆண்டில் ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கிறோம், ஒரு தீர்மானம், ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்பத்தில்
நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் நம்ம எடுக்கிற டிசிஷனு நிறைய நேரம் இதில் ஏன் நிலைத்திருக்க முடியலன்ற காரணம் என்னென்னா அன்ரியலிஸ்டிக்காக எடுத்துருவோம். இது சாத்தியமே இல்லை ஆனால் எடுத்துருவோம். ஏன்னா அந்த உற்சாகத்தில் நம்ம எடுத்துருவோம். என்ன எடுப்போம்? இந்த வருஷத்தில் ஒரு 5000 பேருக்காவது கிறிஸ்துவின் அன்பை நான் சொல்லுவேன் எடுத்து எழுதிடுவோம். ஏன்னா அந்த உற்சாகத்தில் இந்த வருஷத்தில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு 3 மணி நேரமாவது வாக்கிங் போவேன் எழுதிடுவோம். இந்த வருஷத்தில் 1000 பேருக்காவது நான் உதவி செய்வேன். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், என் ப்ரேயர் ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு 5-6 மணி நேரமாவது முழங்காலே நிற்பேன் எல்லாம் எழுதிடுவோம். இதெல்லாம் சாத்தியப்படுமான்னும் போது இது அன்ரியலிஸ்டிக்காக மாறிடும். நிறைய நேரம் என்ன பண்ணுவோம், 5000 பேருக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லணும். ஆனால் சில நேரத்தில் என்ன ஆகிடும், ஐயோ இதெல்லாம் நம்மளால் முடியாது, நம்ம தெரியாமல் எடுத்துட்டோம். நிலைத்திருக்காததுக்கு காரணம் என்னன்னா, நம்மளால் என்ன முடியுமோ ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். இந்த ஆண்டில் ஒரு 3 மாதம், முதல் 3 மாதத்தில் இந்தந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் நம்ம போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி என்னால் என்ன முடியும், எடுத்தோடனே நான் இப்படி போயிடுவேன் அப்படின்னா ஒவ்வொரு படியாக தான் ஏறி என்ன பண்ண முடியும், போக முடியும். 1 ஸ்டெப் அஹெட். ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்க முடியும். முதல்ல நான் எடுத்தோடனே மேலே நிற்பேன்னா நிற்க முடியாது. அப்போது நிறைய நேரம் நம்ம எடுக்கிற தீர்மானங்களில் நாம் நிலைத்திருக்காததுக்கு காரணம் நிறைய நேரம் அன்ரியலிஸ்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம், எடுத்துடுறோம். சாத்தியப்படாது, ஆனால் ஆர்வ கோளாறில் நம்ம என்ன பண்ணிடுறோம், எடுத்துடுறோம். ஆனால் இந்த ஆண்டில் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், இந்த 3 மாதத்தில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர, என்னுடைய சரீரத்தை நான் பராமரிக்க, என் குடும்பத்தில் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த ஒரு குவாலிட்டி டைம் என் குடும்பத்தோடு நான் செலவு பண்ணுவேன். எல்லாமே ஷார்ட் டேர்ம் கோலாக நம்ம எழுதி இதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கலாம், ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கலாம். நம்ம செய்கிறத விட கொஞ்சம் சின்ன மடங்கு தான் தெரியும் அது பார்க்கறதுக்கு. ஆனால் அந்த சின்ன மடங்கில் நாம் நிலைத்திருக்கும்போது நிச்சயமாய் நம்மளால் என்ன பண்ண முடியும், கனி கொடுக்க முடியும். ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் ஆண்டவர் நம்மளை கனி கொடுக்குறவர்களாக மாற்றுவாங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம நடக்கிறோம், ஏதாவது ஒரு மரம் ஃபுல்லாக கனிகளால் இருக்கும்போது எவ்வளோ ஆசையாக இருக்கும், அது பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. அதுவும் திராட்சை செடி சொல்லவே தேவையில்லை, சும்மா ஒரே ஒரு பஞ்சு, ஒரே ஒரு இது எடுக்கும்போது எவ்வளோ இருக்கும், மிகுந்த கனி இருக்கும். அப்போது நம்மை இந்த உலகம் திரும்பி பார்க்கணுன்னா, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறத, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள் இருக்கிறத நான் இருக்கிற இடத்துல, நான் வேலை செய்கிற இடத்துல, என் சமுதாயத்தில், என் சபையில் வெளிப்படணுன்னா நான் என்ன பண்ணணும், கனி கொடுக்கணும். அந்த கனி எப்போ கொடுக்க முடியும், தேவனுக்குள் தொடர்ந்தேர்ச்சியாய் அவருடைய அன்பில், அவருடைய வார்த்தையில், அவருடைய பிரசனத்தில் நான் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் என்னால் என்ன பண்ண முடியும், கனி கொடுக்க முடியும். ஒரு தடவை ஃபுல்லாக கனி வந்துடுச்சுன்னா அந்த கனியை நம்மளே மறைச்சி வைக்க முடியுமா, முடியாது. சும்மா போய் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த கனி வெளிப்படும். அந்த அன்பின் ஆவியின் கனி வெளிப்படும். அன்பு எப்படி தான் துரோகமே பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்கள மன்னிப்போம். எப்படி, அந்த அன்பு. செடியாகிய கிறிஸ்து அவருக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு, செடியாகிய கிறிஸ்து அவருக்குள்ளே இருக்கிற அந்த மன்னிப்பு, செடியாகிய கிறிஸ்து அவருக்குள்ளே இருக்கிற அந்த தயவு, அந்த உதவி செய்கிற குணம் கொடியாக இருக்கிறதுனால அது படறிட்டே இருக்கும் நமக்குள்ள, நமக்கே தெரியாது. எப்படி அவங்கள நேசிக்கிறோம், மன்னிக்கவே முடியாது. எப்படி மன்னிக்கிறோம் தெரியாது, ஏன்னா செடியோடு இருக்கிறோம். அந்த செடி எப்படிப்பட்ட செடி, அது அந்த செடி அன்பு, தாராளமான அன்புள்ள செடி. அந்த செடியோடு நிலைத்திருக்கிற கொடி நிச்சயமாக செடியை போல தான் நான் என்ன பண்ணுவேன், என் சுபாவம் இருக்கும், நல்ல கனி வெளிப்படும். என் வார்த்தை பிறரை ஆற்றும், என் வார்த்தை பிறருக்கு தைரியத்தை கொடுக்கும், என் வார்த்தை பிறருடைய வாழ்க்கை கட்டும், ஒரு நாள் இடிக்காது. என் வாழ்க்கை பிறரை கட்டும். எப்போ நான் நிலைத்திருந்தாதான். அப்போ இந்த ஆண்டில், இந்த மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியம், தேவனோடு நிலைத்திருக்க நான் என்ன செய்யணும், அவருடைய அன்பில் எப்பயுமே
நம்ம சொல்லுவோம், நான் அப்போல்லாம் எப்படி ஊழியம் செய்வேன் தெரியுமா? நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஆதியில் என்கிட்ட இருந்த ஜபம்லாம் நினச்சி பார்க்கவே முடியாது. நம்ம சொல்லுவோம், நான் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிச்சேன்னா ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் நம்ம சொல்லியிருக்கிறோம்? ஆலயத்துக்கு ஓடுவேன் நான். ஏன் நிலைச்சு நில்ல? இருந்தேன், இப்போ இல்லை. ஏன் இல்லை? நிலைத்து நிற்க முடியல. எங்கே எதுனாலும் ஒரு இடத்துல நிலைத்திருந்தாதான் அது ஃப்ரூட்ஃபுல் கனி கொடுக்க முடியும். ஒரு வேலையில் நிலைச்சிருந்தால் தான் அடுத்த ப்ரொமோஷன். வருஷத்துக்கு ஒரு வேலையை மாற்றுவேன்னா முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனையே என்னென்னா, நான் செய்யாமல் இல்லை, செய்வேன், ஆனால் தொடர்ந்து ஏச்சியாய் அதில் நிலைத்து இருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் என்னது பிரச்சனை. நான் மன்னிப்பேன், ஆனால் எல்லா நேரமும் மன்னிப்பேனான்னு தான் டவுட்டு. நான் அன்பு கூறுவேன், ஆனால் என் மூடு பொறுத்து தான். நான் நல்லா இருந்தேன்னா நல்லா அன்பாக இருப்பேன். நிலைத்திருக்கிற தன்மை நமக்குள்ளே ரொம்ப குறைவு. அப்போ இந்த ஆண்டில் அந்த தொடர்ந்தேச்சியாய் சின்ன விஷயம் எடுத்தாலும், சின்ன டிசிஷன் எடுத்தாலும், ஒரு என் ப்ரேயர் லைஃப்பில் 10 நிமிஷம் தான் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்னாலும் பரவாயில்ல, அந்த 10 நிமிஷத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் நம்ம என்ன பண்ண போகிறாரு? கனி கொடுக்குறவர்களாய் மாற்ற போகிறார். அப்போது இந்த ஆண்டில் நம்ம செய்ய வேண்டியது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். முக்கியமாக நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், நம்ம ஃபேமிலியில் நம்ம அது தீர்மானம் எடுக்க போகிறோம். சில பேர் பென்னு நோட் இருந்தால் இப்பயே நீங்கள் எழுதுங்க. ஒரு ஸ்டெப்பு, ஒரு படி அடுத்தது நான் போக விரும்புகிறேன், அதுக்கேற்ற தீர்மானங்களை நான் எடுக்க விரும்புகிறேன். அதில் இந்த 3 மாதமும் முதலாவது நான் அதில் நிலைத்திருக்க விரும்புகிறேன். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? கனி கொடுக்க முடியும். நம்ம தீர்மானம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் அதுக்கு நம்ம டைம் கூட எடுத்துக்கலாம். நம்ம கண்களை மூடி ஒரு நிமிஷம் சொல்லுங்கள், ஆண்டவரே ஏசப்பா உம்மில் நிலைத்திருக்கணும். ஏசப்பா அந்த நிலைத்திருக்கிற அனுபவத்தில் நான் வளரணும். அந்த தொடர்ந்தேச்சியாய் தேவனுக்குள் நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்தில் வளர ஏசப்பா இந்த நாளில் ஆண்டவரை தேவ சமூகத்தில் இந்த வருஷத்தின் முதல் வாரத்தில் ஆண்டவரை நான் தீர்மானம் எடுக்கிறேன். எதெல்லாம் உங்களால் உங்கள் மைண்டில் செட் பண்ண முடியும்? நான் தேவனுக்காக எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கிறேன், அதில் நிலைத்து நான் ஏன் நிற்கலை, இந்த நாளில் நான் தீர்மானம் எடுக்கிறேன். ஏசப்பா நான் இதில் நிலைத்திருப்பேன். அன்பு செலுத்துவதில், தேவனோடு உள்ள உறவில், குடும்பத்தில், என்னுடைய வேலையில், இந்த காரியத்தில் நிலைத்திருப்பேன். ஆண்டவரே அப்பா தேவ சமூகத்தில் நான் சொல்லுகிறேன். இந்த நாளில் நீங்கள் ஒரு செகண்ட் யோசித்து அந்த ஷார்ட் டேர்ம் கோல், தேவனுடைய உறவில் பலப்பட நான் என்ன செய்யணும், நீங்கள் ஒரு நிமிஷம் உங்கள் பெண் இருந்தால் நீங்கள் எழுதுங்க. ஆண்டவரே இதை நான் நிறைவேற்ற போகிறேன். ஆண்டவரே ஒரு படி நான் வளர போகிறேன். ஏசப்பா ஒரு படி வளர்ந்து நான் அதில் நிலைத்திருக்க போகிறேன். ஆண்டவரே ஒரு செகண்ட் நம்ம டைம் எடுப்போம். தேவ சமூகத்தில் ஜபத்தோடு தேவ சமூகத்தில் நம்ம அந்த தீர்மானங்களை எடுத்து நம்ம இந்த நேரத்தில் நம்ம எழுதுவோம். ஆண்டவரே அந்த நிலைத்திருக்கிற அனுபவம் எனக்கு வேணும். ஏசப்பா அந்த நிலைத்திருக்கிற அனுபவம், என்ன சூழ்நிலை மாறினாலும் ஏசப்பா, என்ன காரியங்கள் மாறினாலும் நான் எடுத்த இந்த தீர்மானத்தில் ஏசப்பா நான் நிலைத்து நிற்பேன். ஏசப்பா நிலைத்திருந்தாதான் ஆண்டவரே நான் உமக்கா கனி கொடுக்க முடியுமே. ஆண்டவரே நான் கனி கொடுத்தா பிதா நீர் மகிமைப்படுவீரே. ஏசப்பா இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவரே நான் நிலைத்திருக்கேன், நான் ஒப்பு கொடுக்குறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லலாமா? நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்தாலும் இந்த நேரத்தில் சொல்லுங்கள், இந்த டிசிஷனை நிறைவேற்ற இதில் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க நம்ம கேளுங்க. நம்ம நிறைய நேரம் நம்மளுடைய தேவைக்காக ஜெபிப்போம், நிறைய நேரம் இந்த காரியம் வேணும்னு ஜெபிப்போம். ஆனால் நான் எடுத்த இந்த தீர்மானம், தேவனுடைய உறவில் வளரும்படி எடுத்த தீர்மானம், என் குடும்பத்தில் ஐக்கியத்தை கட்டும்படி நான் எடுத்திருக்கிற இந்த தீர்மானத்தை உங்கள் உதவியோடு நான் நிறைவேற்றணும். ஏசப்பா என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களே. ஏசப்பா ஆண்டவரை இப்போ உங்கள் ஹெல்ப் கேட்குறேன். ஆண்டவரே ஒத்தாசை வரும் பர்வதம் ஆண்டவரே, நீங்கள் உங்ககிட்ட நான் உதவி கேட்கிறேன். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதை நிறைவேற்ற, இதில் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறோம். ஏசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்ம நிறைய பேர் நம்ம சில தீர்மானங்கள், சில டிசிஷன்ஸ் நம்ம எடுத்திருப்போம். அதை நிலைத்திருக்க தேவன் நமக்கு உதவி செய்ய போகிறார். சரி, அப்போது சில சூழ்நிலைகள் வரும்.
அதை நிறைவேற்றாதபடி சில சூழ்நிலைகள் வரும். நான் அன்பு செலுத்துவேன், அதில் நிலைத்திருப்பேன் இந்த ஆண்டில். ஆனால் சில சூழ்நிலைகள் வரும், அதில் ஃபெயில் ஆகிடுவோம். நம்ம சில எக்ஸாம் வரும் நமக்கு, அதில் என்ன பண்ணிவிடுவோம், ஃபெயில் ஆகிடும். ஆனால் என்ன சூழ்நிலை ஆனாலும் வேதத்தில் இருக்க ஒவ்வொரு பாத்திரங்களை நம்ம பார்க்குறோம். யாரெல்லாம் பல சூழ்நிலைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்தாங்களோ அவங்களால கனி கொடுக்க முடிஞ்சுது. தேவனோடு யாரெல்லாம் நிலைத்திருந்தாங்களோ அவங்க லைஃப் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. தடைகள் வந்தது தான். தானியேலை நம்ம பார்க்குறோம். ஆராதிக்க கூடாதபடி ராஜாவினால் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனாலும் அந்த வசனம் வாசின்னு அழகாக தெரியும். தான் முன் செய்து வந்தபடியே, அதான் நிலைத்திருக்கிற அன்பு. அப்போ பாருங்க, ராஜாவால் ஒரு கட்டளை வந்துடுச்சு, ஆனாலும் தடை வந்துடுச்சு. ஆனாலும் தான் முன் செய்து வந்தபடியே தேவனை துதிக்க ஆராதிக்க தடையே அவர் பண்ணலை. தான் முன் செய்து வந்தபடியே, இதுதான் நிலைத்திருக்கிற அனுபவம். அவரால் கனி கொடுக்க முடிஞ்சுதா? அவர் ஒரு அடிமையாக தான் இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் அவரை உயர்த்தினதை பார்க்குறோம். வேதத்தில் ஒவ்வொருத்தரும் நீங்கள் எடுத்து பாருங்கள். யோசேப்புடைய வாழ்க்கை குழியின் அனுபவம் தான், சிறைச்சாலை அனுபவம் தான், பொய் சாட்சி சொல்கிறாங்க, எல்லாமே இருந்தது. ஆனால் தேவன் எனக்கு கொடுத்த தரிசனத்தை கண்டிப்பாக என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார்னு அதில் நிலைத்திருக்கும்போது ஆண்டவர் உயர்த்தினதை பார்க்குறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கிற அனுபவம் யோசித்து பாருங்களேன். நான் ஆதியில் நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் நான் எப்படி ஆண்டவருக்குள் நிலைத்திருந்தனோ அப்படியே நான் நிலைத்திருந்தேன். அதே விசுவாசம், அதே வைராகியம், அதே அன்பு, அதே தேவனுக்காக இருக்கிற அந்த அன்பில் நான் இன்னும் அப்படியே நிலைத்திருந்தேன்னா நான் எப்படி கனி கொடுத்துருப்பேன், எப்படி இருந்திருப்போம் நம்ம. ஆனால் நிறைய நேரம் அதில் நம்மளால் நிலைத்திருக்க முடியல. சூழ்நிலைகளை காரணமாக சொல்கிறோம், நம்மை காரணமாக சொல்கிறோம். ஆனால் இந்த ஆண்டில் தேவன் நமக்கு வலியுறுத்துவது நிலைத்திரு, நம்ம நிலைத்திருக்க. அப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் என்னென்னா, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையம் என்ன, அது நமக்கு தெரிஞ்சால் அதில் நிலைத்திருக்க நமக்கு சரியாக இருக்கும். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த கோர், எல்லாத்துக்கும் ஒரு மையம் இருக்கும். அதுபோல் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, இல்லை நம்ம சபைக்கு வர்றதுக்கு, இல்லை நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு ஒரு மையம். இந்த மையத்தை நோக்கி தான் நான் ஓடுறேன். இதுதான் மையம். இதனால தான் நான் சபைக்கு போகிறேன், இதனால தான் நான் கிறிஸ்தவனாக வாழ்கிறேன், இதனால தான் நான் தேவனோடு உள்ள உறவில் இருக்க விரும்புகிறேன். அது என்ன மையம்? அந்த மையம், அந்த கோர் என்ன? நம்ம எல்லாரும் ஆப்பம் பார்த்துருப்போம். எத்தனை பேர் ஆப்பம் சாப்பிட்ருக்கோம்? ஒரு பெரிய ராஜா அவர் என்ன பண்ணாரா, ஒரு யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சிட்டார். பயங்கரமான ஒரு தோல்வி. அதில் ரொம்ப சோர்ந்து போய் அவரால் முடியாமல் என்ன பண்ணார், எங்கேயோ யார் வீட்லேயோ போய் மறைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடினாராம். ஓடும்போது ஒரு பாட்டி வீட்டில் போயிட்டு என்ன பண்ணார், மறைஞ்சிட்டாராம் அந்த ராஜா. அந்த யுத்தத்தில் தோல்வி, சோர்ந்து போய் ஒரு மாதிரி ஆகி போய் ஒரு பாட்டி வீட்டில் மறைந்துருந்தேன். அந்த பாட்டி என்ன பண்ணாங்களாம், ஆப்பம் சுட்டாங்களாம். அந்த ஆப்பம் சுட்டு என்ன பண்ணாங்களாம், அவர் கொடுத்தாங்களாம் அந்த தோல்வி அடைந்து வந்த அந்த ராஜாக்கு. அந்த ராஜா என்ன பண்ணாரா, அந்த ஆப்பத்தை முதல்ல ஆப்பம் எப்படி சாப்பிட்ணும், எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்கள், எப்படி சாப்பிட்ணும்? பால் ஊற்றி சாப்பிட்ணும், அப்புறம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடணும். அது ஓகே. எப்படி சாப்பிடுவீங்க? பிட்டு சாப்பிடுவோம். சரி, அவர் என்ன பண்ணாரா, அந்த ராஜா நடு மையம், அந்த மைய பகுதி தான் செஞ்ச உடனே என்னவா இருக்கும், கொஞ்சம் சூடாக இருக்கும். ஆனால் அந்த மைய பகுதியில் தான் கையை வச்சு என்ன பண்ணாரா, சாப்பிட்றதுக்கு எடுத்தாராம். உடனே கை என்ன ஆயிடுச்சு, சுட்டுடுச்சான். அப்போ அந்த பாட்டி சொன்னாங்களாம், இவ்வளோ பேர் ராஜாவாக இருக்கீங்க, ஒரு ஆப்பம் சாப்பிட உங்களுக்கு
தெரியலையா? முதல்ல நீங்கள் ஆப்பத்தை என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் சைடில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மையத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? சாப்பிட்ணும் அப்படின்னு. அப்போ தான் இந்த ராஜாவுக்கு ஒன்று புரிஞ்சுதான். நம்ம யுத்தத்தில் நேராக நம்மளுடைய மையம் யார்? அடுத்த தேசத்து ராஜா. அந்த மையம் அந்த ராஜாவை பிடிக்கிறதுலையே தான் நம்ம இருந்து போய் என்ன பண்ணுறோம்? யுத்தம் பண்ணுறோம். நிறைய நேரம் தோல்வி அடைகிறோம். முதல்ல இந்த தேசத்தை பிடிக்கணும்னா நான் முதல்ல என்ன பண்ணணும்? சைடில் சுற்றி வேறு என்னெல்லாம் விஷயம் நம்ம செய்யணுமோ, எதெல்லாம் அதை மையமாக வைத்து மற்ற வேலைகளை நான் என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சால் நிச்சயமாக நான் என்ன பண்ணுவேன்? வெற்றி பெறுவேன்னு சொல்லி அந்த பாடத்தை கற்றுட்டு போனாராம். அதே போல் அவர் வெற்றியும் அடைஞ்சாராம். அப்போது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு மையம் இருக்குது. இப்போ ஆப்பத்தை விட்டுருவோம், மையத்துக்கு வந்துடுவோம். எது மையம்? நான் சபைக்கு வரேன், நான் தேவனை ஆராதிக்கிறேன். எது எனக்கு மையமாக இருக்குது? எதற்காக வரேன்? அன்பு. வேற? இயேசு மையம். சரி, வேற? இந்த கொஷினுக்கு ராங்குன்னு சொல்ல முடியாது, ரைட்டுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு யோசித்து ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. வேற? எது மையம்? எது கோர்? இதுதான் என் கோர். இதை நோக்கி தான் நான் ஓடுறேன். இதை போய் ரீச் பண்ண, இதை அடைய தான் நான் போகிறேன். அந்த கோர் எது? தேவனோடு உள்ள உறவு. வேற? ரட்சிப்பு. வேற? பரிசுத்தம். சரி, மெயினாக அந்த கோர் என்ன அப்படின்னா, மனுஷனை படைக்கும் போது ஆண்டவர் எப்படி படைச்சாரா? தமது சாயலாய், தேவ சாயலாய் மனிதனை படைத்தாராம். அப்போ வசனத்தை எதுக்கு கேட்கிறோம்? எதுக்கு தேவனை ஆராதிக்கிறோம்? எதுக்கு சபைக்கு வரோம்? தேவ சாயலாக நான் மாறணும். அதுதான் என் கோர். கிறிஸ்துவை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். தேவனுடைய சாயலாய் நான் மாறுதான் என்னுடைய மையம். அந்த மையமே நமக்கு தெரியாதனால தான் நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய காரியங்களை நான் இது செய்யணும், அது செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், நிறைய டென்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம். இதால் செய்ய முடியல, நான் சோர்ந்து போயிடுறோம். அப்புறம் நான் ஒன்றுமே செய்யலை, நான் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய மையம், நம்மளுடைய கோர் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் தேவ சாயலாக மாறணும். தேவனுடைய சாயல் எனக்குள் வெளிப்படணும். கிரைஸ்ட் லைக் நேச்சர் எனக்குள்ள வெளிப்படணும். அது வெளிப்பட்டாலே போதும், நம்ம சொல்லவே தேவையில்ல, நமக்குள்ளே இருக்க கனிகள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? வெளிப்படும். அப்போ இந்த ஆண்டு இந்த புழல் ஏஜி சர்ச் எதை மையமாய் வைத்து நம்ம ஓட போகிறோம்? எதை மாத்திரம் நம்ம நோக்கி ஓட போகிறோன்னா, நான் தேவ சாயலாய் மாறணும். தேவ சாயலாய் மாறுவது தான் என் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆதாரம். அதுதான் என் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அர்த்தம். நிறைய நேரம் அந்த கோரும் அந்த மையமும் தெரியாததுனால அதை ரீச் பண்ணுன்ற அந்த ஃபோக்கஸும் நமக்குள்ளே இல்லை. அப்போ இந்த ஆண்டு தேவ சாயலாக நான் மாறணும். கிறிஸ்துவை போல நான் மாறணும். நான் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கணும். அதுதான் என்னுடைய கோர். அப்போ தேவ சாயலாக நான் மாறினாவே போதும், நம்ம இருக்கிற இடமே பிளஸ்ஸிங் தான். அப்போ தேவ சாயலாக நான் மாறணும்னா நான் என்னெல்லாம் தீர்மானங்கள் எடுக்கணும்? தேவ சாயலாக நான் மாறணும். தேவனை போல தேவனுடைய சுபாவங்கள் எனக்குள் பிரதிபலிக்கணும். ஈஸியாக சொல்லிவிடுவோம், நான் தேவ சாயலாக மாற ஒப்பு கொடுத்துட்டு இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் நிறைய காரியங்களை நம்ம மாறணும். ஒரு ஸ்டெப்பாக தேவ சாயல். தேவன் என்ன பண்ண மாட்டார்? அன்கண்டிஷ்னல் லவ், நிபந்தனை அற்ற அன்பு. நான் தேவ சாயலாக இருக்கணும்னா நிபந்தனை அற்ற அன்பை நான் செலுத்தணும். எதிர்பார்ப்பே இல்லாத அன்பு, சுயநலமற்ற அன்பை நான் செலுத்தணும். எதுவும் நான் எதிர்பார்க்கவே கூடாது. அதுதான் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசித்த தேவ அன்பு. நான் தேவ சாயல்னா, இவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்கும், இவங்கள பார்த்தா நான் சிரிப்பேன், இவங்கள பார்த்தா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், அப்படி கிடையாது.
அது நான் தேவ சாயல் கிடையாது. நான் தேவ சாயல்னா தேவன் எல்லோரையும் ஒரே மாதிரியாக நேசித்தார். அந்த அன்பு எனக்குள் வெளிப்பட்டால் நான் தேவ சாயலாய் மாறுகிறேன், மாறிக்கொண்டே இருக்கிறேன். தேவ சாயல்னா வேற. தேவன் என்ன பண்ணார்? யாவரையும் மன்னிச்சார். மன்னிப்பு ஏராளமாக அவருக்குள்ளே வந்தது. நம்மளால் எல்லாரையும் மன்னிக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. நம்ம கோர் மையமே நான் தேவ சாயலாக மாறணும், நான் தேவ சாயலாக இருக்கணும். ஆனால் நிறைய நேரம் எல்லாரையும் நம்மளால் மன்னிக்க முடியுதா? கிறிஸ்து மன்னிச்சார், கிறிஸ்து நேசிச்சார். கிறிஸ்து யாரையும் பாவிகளும் காட்டி கொடுத்தவனையும் கிறிஸ்து என்ன பண்ணார்? மன்னிச்சார். ஆனால் நான் மன்னிக்க முடியுதா? யோசிச்சு பாருங்கள். நம்ம சொல்லுவோம், நீங்கள் சொல்லிடுவீங்க, அவங்க சொன்ன வார்த்தை என் இருதயத்திலேயே குத்துது சொல்லுவோமா இல்லையா? நீங்கள் சொல்லிடுவீங்க, அவங்க செஞ்ச காரியம் உங்களுக்கு தெரியாது, வாழ்நாளிலே அவங்கள மறக்க என்னால் மன்னிக்க முடியாது, அவங்க முகத்தை கூட நான் பார்க்க விரும்பலை. அப்போ எப்படி தேவ சாயலாக மாற முடியும்? அப்போ எப்படி மையத்தை நோக்கி நம்ம ஓட முடியும்? அப்போ அந்த நம்ம கோரை எப்படி ரீச் பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஈஸியாக சொல்லிவிடுவோம், நான் தேவ சாயல் தான் என்னுடைய மையம். ஆனால் நிறைய ப்ராசஸ்க்குள் நம்ம போகணும், நிறைய தீர்மானங்கள். நான் எடுக்கிற தீர்மானம்லாம் தேவ சாயலுக்கு நேராக என்னை கொண்டு போதா? இந்த 3 மாதம் ஷார்ட் டேர்ம் கோல் நான் போட்டிருக்கேன். இந்த ஷார்ட் டேர்ம் கோலில் நான் நிலைத்திருந்தால் இது என் கோருக்கு நேராக என்னை கொண்டு போதா? நம்ம பார்க்கணும். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையம் தேவ சாயலை வெளிப்படுத்துகிறது. நம்ம சபையில் இருக்க நாம் ஒவ்வொருவரும் எந்த டென்ஷனும் அதிகமாக இது பண்ணல அது பண்ணல. இந்த வருஷம் நாங்கள் அதுதான் முடிவு பண்ணியிருக்கோம். சபையை வளர்க்கிறது கர்த்தர், ஆண்டவர் வளர்க்க போகிறார். சபையில் சில சூழ்நிலைகள் வரும்போது இதை மேனேஜ் பண்ணவும் இதை ஹேண்டில் பண்ணவும் தேவன் கிருபை பாராட்டுவார். இதை குறித்தெல்லாம் நிறைய யோசிக்காமல் ஒன்று தான், நான் தேவ சாயலாய் மாறணும், கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே நான் நிலைத்திருக்கணும். இதை மாத்திரம் நோக்கி ஓடணுன்னா டென்ஷன் இருக்காது, பிபி வராது, சோர்ந்து போக மாட்டோம், டயர்ட் ஆக மாட்டோம், இது நடக்கலையேன்னு ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்னா என் கோர் வேறு, நான் போகிற டிசிஷன் வேறு, நான் எடுக்கிற சில தீர்மானங்கள் வேறு. அதை நோக்கி நம்ம ஓடுவோம். யோசிச்சு பாருங்கள். இந்த நாளில் தேவ சாயலை நான் பிரதிபலிக்கணும். சரி, நான் தேவ சாயலை பிரதிபலிக்கணும், என் கோரை நோக்கி ஓடணும், அதை ரீச் பண்ணணும்னா எதெல்லாம் நம்ம டூலாக எடுக்கணும்? எதெல்லாம் நமக்கு டூல்? இப்போ ஒரு 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 ஃபேனை ரிப்பேர் பண்ணுறோன்னா நேராக போய் ஃபேனை நின்னா ரிப்பேர் பண்ணிட முடியுமா? சில டூல்ஸோடு தான் நம்ம என்ன பண்ணணும், போகணும். என்ன டூல் எடுக்க போகிறோம்? என் கோரை நிறைவேற்ற நான் என்ன டூல் என் கையில் எடுக்க போகிறேன்? சொல்லுங்களேன். பைபிள், வேறு ப்ரேயர், ஜபம், விசுவாசம். அப்போது இந்த ஆண்டில் நம்ம செய்ய வேண்டியது, என் கோரை நிறைவேற்றோன்னா ப்ரேயர் ஒரு டூல், ஒரு சப்போர்ட். நான் தேவ சாயலாய் மாற ப்ரேயர் எனக்கு உதவி செய்யும். தேவனை நோக்கி, ஏன்னா இப்போ பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் ஒருத்தரோட நீங்கள் தினமும் 6 மாதம் தொடர்ந்து 15 நிமிஷம் அவரோட நிலைச்சு பேசி அவரோட பழகுனீங்கன்னா அந்த 6வது மாதம் முடிவில் நீங்கள் அவங்களுடைய சுபாவத்தை பிரதிபலிப்பீங்க. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, நீங்கள் இதை யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் 6 மாதம் தொடர்ந்து ஒருத்தரை பார்க்கவும் பேசவும் அந்த உறவில் நிலைத்திருந்தோன்னா 6வது மாதம் நம்மளை அறியாமலே அவங்க பேசுகிற சில வார்த்தைகள் நமக்கு வரும், அவங்க ஆக்ஷன், அவங்க ஸ்டைல் சிலது நமக்கு வரும். அப்போது தேவ சாயலாக மாறணும்னா நான் எங்கே போய் அந்த தேவ சாயலை பெற்றுக்கொள்ள முடியும்? தேவ சமூகம். அதுதான் ப்ரேயர், அதுதான் டூல். அப்போ இந்த ப்ரேயர், இந்த 3 மாதங்கள் எதுக்கு நிறைய டைம் எடுக்கிறீங்களோ இல்லையோ, ஒன்று மட்டும், காடோட நான் நிலைத்திருக்கணும். தேவ பிரசன்னத்தில் நிறைய நேரம் ப்ரேயர்னோடனே யோசித்து பார்க்குறோம், ஒரு பெரிய லிஸ்ட்டு போய் சொல்லிட்டு வந்துடும்.
ஆண்டவரே இது வேணும், அது வேணும், இது பண்ணணும், அது பண்ணணும், ஏசப்பா இது நடக்கலை, ஒரே கவலையாக இருக்குது, என் கவலையெல்லாம் கொட்டிட்டேன், விசாரிக்கிறவர் நீர் தான், எல்லாம் சொல்லிட்டு வந்துடும். ஆனால் இந்த ஆண்டு நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில் சும்மா உட்கார்ந்து ரெஸ்ட் இன் காட்ஸ் ப்ரெசன்ஸ், அதான் தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து தேவனுடைய அன்பை அதிகமாக ருசி பார்க்கணும். தேவனுடைய அதான் நம்ம சொன்னோம்ல, தெய்வீக அன்பு, அகாப்பே அன்பு. அந்த அகாப்பே அன்பு, தெய்வீக அன்பு, அது தேவனுடைய அன்பு. நாம் அந்த அன்பை தேவ சமூகத்தில் அனுபவிப்பதும் அந்த அன்பை தேவனுக்கு நாம் செலுத்துவது தான் நம்ம வாழ்க்கையின் பிரதானம். அதுதான் அகாப்பே லவ். நான் ஜெபிக்கிறேன், நான் தேவ பிரசன்னத்துக்கு போகிறேன், நான் ஜெபிக்கிறேன். ஆனால் எத்தனை பேர் அந்த அகாப்பே அன்பு, ஆத்மாத்மான அன்பு, அதுதான் நிலைத்திருக்கிற அனுபவம். அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் எத்தனை பேர் நம்ம அனுபவிக்கிறோம்? கண்ணை மூடி கொஞ்சம் ஸ்தோத்திரம்னு சொல்லும் போது அந்த காட்ஸ் ப்ரெசன்ஸ் என்னை நிரப்புதா? யோசிச்சு பாருங்கள். அந்த அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு, சுயநலமற்ற அன்பு, தாராளமான அன்பு என்னை நிரப்புகிறது நான் உணர்றேனா? நான் அந்த அன்பை அவருக்கு செலுத்துறேனா? வேற எந்த டிமாண்டும் இல்லை, வேற எந்த ஜப குறிப்பு பெரிய பேப்பர் கூட என்கிட்ட இல்லை. ஆனால் இந்த 3 மாதம் முதலாவது அந்த ஷார்ட் டேர்ம் கோலில் அந்த அகாப்பே அன்பு, அந்த தேவனுடைய அன்பு என்னை நிரப்ப 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 தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ணிடும்? தேவையில்லாத கவலை என்னை விட்டு போயிடும், தேவையில்லாத பயம் என்னை விட்டு போயிடும். அவருடைய அன்பு என்னை நிரப்பணும், நான் அவருடைய அன்பை நான் நிரப்பப்படணும், நான் அவருக்கு அந்த அன்பை என்ன பண்ணணும்? செலுத்தணும். இதை செலுத்த செலுத்த நம்மளை அறியாமலேயே நீங்கள் உங்களை செக் பண்ணி பாருங்கள், தேவ சாயல் எனக்குள்ளே வெளிப்படும். அந்த கோரை நோக்கி நம்ம போகிறோம். தேவ சாயல் கொஞ்சம் கொஞ்சமாக என் பேச்சில், என் வார்த்தையில் ஆவியின் கனி வெளிப்படும். என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய எல்லா காரியங்களிலும் அந்த தேவ அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நான் பழகிறது யார்? அவரோட மாறணும்னா நான் அவரோட தான் பழகணும். மற்றவர்களோடு நிறைய நேரம் பழகுறோம், ஆனால் இந்த மாதங்களில் அதிகமாக அந்த அகாப்பே அன்பை நான் ருசி பார்க்க, அந்த அன்பை நான் அனுபவிப்பேன். அதுதான் அந்த டூல் தான் ப்ரேயர், பைபிள் ரீடிங். பிரதர் சொன்னது போல் தேவ வார்த்தை, அவரோட வார்த்தை அதிகமாக என் நாவில் பாசிட்டிவாக நான் நிறைய தேவனுடைய வசனத்தை அறிக்கையிடுவேன். நம்ம தீர்மானங்கள் எடுக்கலாம். என் நாவில் நிறைய நல்ல விஷயங்கள் பாசிட்டிவாக, ஒரு நெகட்டிவ் கூட பாசிட்டிவாக நம்ம என்ன பண்ணோம்? சொல்ல கற்றுக்கொள்ளணும். அப்போ அதிகமாக தேவனுடைய வார்த்தையினால் என் இருதயத்தை நிரப்புவேன். அப்போ சந்தேகமே இல்லை, கனி கொடுத்துட்டே இருப்போம். நம்ம ஒரு நாளும் சந்தேகம் இல்லாமல் சொல்லலாம், என் லைஃப் பிறருக்கு பிளஸ்ஸிங்காக இருக்குது, எனக்கு பிளஸ்ஸிங்காக இருக்குது, என் ஃபேமிலிக்கு பிளஸ்ஸிங்காக இருக்குது. அப்போ அந்த அகாப்பே அன்பு, இந்த வார்த்தை எங்களுக்கு ஆண்டவர் எப்பயோ இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தார். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். இந்த வாக்குத்தத்தம் வைத்து நாங்கள் ரொம்ப நாள் ஜெபிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னோம், எங்களுக்கு இன்னொரு அடையாளம் வேணும் ஏசப்பா. இந்த வசனம் நம்ம சபைக்கு ஆண்டவர் கொடுத்து நம்ம ஜெபிக்கிறோம், ஒரு அடையாளம் எனக்கு வேணும். அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணோம்? செக்ஷன் மீட்டிங் போகிறோம். பாஸ்டர்ஸ் மீட்டிங் மாதத்துக்கு ஒரு முறை நடக்கும். எல்லா சபையில் உள்ள பாஸ்டர்ஸும் வந்து அங்கே மீட்டிங் நடக்கும். செக்ஷன் மீட்டிங் நாங்கள் போகிறோம். பாஸ்டர் சொல்லிகிட்டே இருந்தார், இந்த வருஷம் அன்பு, தேவனுடைய அன்பு, அதை பற்றி தான் வர ஆண்டு அந்த தேவ அன்பை பற்றியே தான் ஆண்டவர் எனக்குள்ளே என்ன பண்ணுறாரு? அந்த பாரத்தை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த தேவ அன்பு அதே தான் எனக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா. நாங்கள் இந்த வசனங்கள்லாம் இது பண்ணிவிட்டு போனோம். போகும்போது அங்கே வந்து எங்களுக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை எடுக்கப்படும். அப்போ சொல்லும்போது பாஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் வித்தியாசமாக என்னோடு இடைப்பட்டார், என்னோடு பேசினார், எனக்கு கொடுத்த சில வார்த்தைகள், சில வசனங்கள் சொல்லும்போது தான் அவர் சொன்ன சில காரியம் அகாப்பே அன்பு பற்றி. அதில் அவர் சொல்லும் போது அந்த வார்த்தை சொன்னாங்க, நான் தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் தேவன் என்னிடத்தில் அன்பு கூறுவதை நான் அனுபவிப்பதும், அதுதான் அகாப்பே அன்பு. அப்போது இந்த வசனம் எனக்கு அப்படியே ஞாபகம் வருது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ இந்த வார்த்தை வருது, நீ அன்பு செலுத்து, அங்கேருந்து அன்பை அனுபவி.
அப்போ ஆண்டவர் அழகாக அந்த அடையாளத்தை அன்பு பாஸ்ட்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அன்பு அன்பு தேவ அன்பு. அப்போ நாங்கள் சொன்னோம், ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணார்? இந்த அடையாளத்தை கொடுத்துருக்கிறார், இந்த பாரத்தை கொடுத்துருக்கிறார். கொஞ்ச நாளாக சபையிலையும் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த அகாப்பே அன்பை குறித்து தான் பேசிகிட்டே இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஆண்டில் நம்ம செய்ய வேண்டியது நிலைத்திருப்பேன். இப்போ நான் என்ன கேட்டேன், என்ன முடிச்சிட்டேன் அப்படிலாம் இல்லை. ஒன்று மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுன்னு இங்கேருந்து டேக் ஹோம், நம்ம வீட்டுக்கு எதை கொண்டு போகிறோன்னா, நான் எடுக்கிற தீர்மானங்களில் நிலைத்திருப்பேன். நிலைத்திருந்தால் தான் கனி கொடுப்பேன், கனி கொடுக்க முடியும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? எது என்னால் இது முடியும், ஒரு ஸ்டெப் என்னால் வளர முடியுமோ அந்த ஷார்ட் டேர்ம் கோல் எடுத்து அதில் நான் நிலைச்சிருப்பேன். அடுத்தது என் கோரை நோக்கி நான் ஓடுவேன். என் கோர் எது? தேவ சாயல், இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட் தான் என்னுடைய கோர். அதை நோக்கி ஓடுவேன் நான். அந்த கோரை நோக்கி ஓடணும்னா என் டூல் எது? என் டூல் எது? ஜபம். தேவ பிரசன்னத்தை அதிகமாக அனுபவிக்க தேவ சமூகத்தில் உட்கார போகிறேன். அப்பா, உங்கள் அன்பை நான் இப்போ ஃபீல் பண்ணும். நான் கொஞ்சம் சோர்ந்து வந்திருக்கிறேன், நான் கொஞ்சம் பலவீனமாக வந்திருக்கேன், சில வார்த்தை நான் ஹர்ட் பண்ணியிருக்கு. ஆனால் எனக்கு இப்போ உங்கள் அன்பு என்னை நிரப்பணும், நான் ஃபீல் பண்ணணும், நான் அனுபவிக்கணும், அதை அந்த பிரசனத்தை நான் தரித்திருக்கணும். அந்த அன்பு எனக்கு வேணும். நான் உங்ககிட்ட அன்பு செலுத்த போகிறேன். இதை மட்டும் பண்ணுவோம், நிச்சயமாக தேவ சாயலை வெளிப்படுத்துவோம். தேவனுக்காய் நாம் கனி கொடுப்போம். ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடி நம்ம எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி யாவரும் எழுந்து நின்று, கனிச்செடி நீலைத்திருக்கும் கொடியாயடியே படர்ந்திலங்க கிளை நறுக்கி களை பிடுங்கி கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வி. கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வி. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஒரு விசை கூட உம் பாதம் பணிந்தே, உம் பாதம் பணிந்தே என்னாலும் உண்மையான அந்த அன்பை, ஆத்மார்த்தமான அந்த அன்பை அனுபவிக்க போகிற ஆண்டவரே, கனி கொடுக்கிறவர்களாய், உம்முடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாய், உந்தன் அன்பை உள்ளம் பொங்குவே. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, யோசேப்பு கனித்தரும் செடி என்று வேதம் சொல்கிறது. அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி என்று வேதம் சொல்கிறது. அவனுடைய கொடிகள் சுவரின் மீது படரும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு யோசேப்பை போல கனித்தருகிற அந்த அனுபவத்திற்குள் போக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நல்ல பலன்களை தருகிறவர்களாய், அதை சுமக்கக்கூடிய பலன் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுவீராக. உம்முடைய சாயலை இந்த வருடத்திலே நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம். கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம். கிறிஸ்து பேசுகிற வண்ணமாய், கிறிஸ்து சிந்திக்கிற வண்ணமாய், கிறிஸ்து செயல்படுகிற விதமாய் நாங்கள் நடப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நாங்கள் இவைகளை செய்யும் பொழுது தானே நாங்கள் வேண்டிக் கொள்வது எல்லாம் எங்களுக்கு என் தேவனீர் தருகிறவராய் இருக்கிறீர். எங்களை முற்றுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கனி கொடுக்கிறவர்களாய், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் எடுத்து பயன்படுத்துவீராக.
மனதார உம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.